வணக்கம் நண்பர்களே. வணக்கம்டா நாராயணா. வணக்கம்டா அஜித். இந்த வணக்கம். வீடியோல வந்து நம்ம எத பத்தி வணக்கம். பார்க்க போறோம்னா, இது கொஞ்சம் லேட் தான். இந்த படம் வந்து பல மாதங்கள் ஆகிறது. இருந்தாலும் அந்த படத்தை வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணா தான் நம்ம மனசுல உள்ள பாரம்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, கோட் படத்த வந்து ரோஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எதனால ரோஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, நான் கங்குவா ரிவ்யூ பண்ணியிருந்தேன். கங்குவா ரிவ்யூ வந்து பயங்கரமா அடிச்சு விட்டோம் நம்ம சேனல்ல. அத பார்த்துட்டு என்னோட ஆபீஸ்ல ஒரு கொலீக் ஒருத்தர் வந்து சூர்யா ஃபேன். அவர் வந்து என்ட்ட கேட்டிருந்தாரு, "இதே நீங்க விஜய் ஃபேனு, நீங்க வந்துட்டு கோட்டு படம்னா இந்த மாரி பேசுவீங்களா? கோட்டு படத்த ரிவ்யூ பண்ணக்குள்ள இந்த மாரி அடிப்பீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டாரு. ஸோ அதையே நான் ஒரு பர்சனல் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு, யாரா இருந்தாலும் பாரபட்சம் கிடையாது அப்படின்றதுக்காக ஒரு ப்ரூஃப் தான் இப்போ இந்த கோட் ரோஸ்ட். கோட் படத்துல ஒரே ஒரு சீன் தான் நல்ல சீன். எந்த சீன்னா தோனி வந்த சீனு, மகாத்தா பிஜிஎம் ஓடுன சீனு. அத தவிர தோனி அந்த படத்துல வந்து ஆமா தோனி வருவாரு, தெரியாதா உனக்கு? ஐபிஎல் நடக்கும்ல, அது எங்கேயோ ஒரு மேட்ச் நடந்துன்னு இருப்பாரு. அதனால ஒரு அந்த சீன் ஆயிடுமாடா? ஏன்டா மனசாட்சியோட பேசுங்க அடல். அப்படிலாம் நாங்க சொன்னோம்னா 24ல ஏதோ ஏதாவது காமிச்சாது இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது காமிச்சாது இருந்திருக்கலாம். அவர் எங்கேயோ ஒரு அதுக்கு டிவிலே காமிச்சிட்டு போனா அவரை. அவர் வந்த ஏய், அது சீனுன்றீங்க, தோனி கூச்சமே இல்ல. வந்ததுல அது நாங்க கூச்சமே இல்ல. தோனி வந்ததுதான் சொல்லுவோம். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஏய், ஒரிஜினல் வீடியோடா அது. என்ன டிவில ஓடுனது அப்படியா? எடுத்து போட்டாங்க, நீ பாரு. ஒரிஜினலான ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வாங்கி அது போட்டிருப்பாங்க. அந்த சீன் செமையா இருக்கும். தோனி அப்படியே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா வாங்கினாங்க. அவங்க தோனியை போட்டு வந்து நாங்களும் கிரியேட் பண்ணாங்க நினைச்சேன் அந்த சீனுக்கு ஒரிஜினல் ஒண்ணு. கடைசியில ஸ்டார் ஏய், ஒரு படத்தையே அந்த ஒரு இது காப்பாத்திருக்கு பாத்துங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது அதுக்குன்னு. அந்த படத்தை காப்பாத்தணும் தான் அந்த சீனை வச்சிருக்கானுங்க. அதான் சொல்றேன். அப்படியே அந்த படம் ஓடணும் அப்படின்ட்டு வச்சிருக்கானுங்க. படமே வந்து ஒரு ஏதோ ஒரு பாக்கு போயிட்டு இருக்கு படமே. சுத்தமா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா நான் சிங்க்லே போயிட்டு இரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விடு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணானுங்க பாரு. எனக்கா விஜய் படம்னாலே சாங்ஸ் எல்லாம் எப்படிடா இருக்கும்? படத்துல இருக்கிறதே சாங்ஸ் தான் நல்லாவே இருக்கும். விஜய் படம்னாலே ஃபர்ஸ்ட் அதுல என்ன பியூட்டின்னு வச்சுக்கோங்க, விசில் போடு சாங் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அந்த பாட்டே கேவலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டுலாம் விசில் போட தேவலான்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, கடைசியில விசில் போடு சாங் தான் ஜெயிச்சிச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? எந்த வாயால வந்து பாட்டு நல்லா இல்லைன்னு சொன்னமோ அதே வாயால விசில் போடு சாங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் யுவன். அதெல்லாம் யுவன் கன்னிஸ் எல்லாமே காதுல வாங்குங்க. ஏன்னா கேட்டா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கோவப்படுவாங்க. யுவன் சங்கர் ராஜா அதான். நான் வந்து யுவன் ஃபேன்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க இப்படி கூட அதை சமாளிக்கலாம்னு சொல்றேன். அததான் கடைசியில அதுவும் வந்து நம்ம ஆடியோ ஒண்ணு கேட்டுருப்போம், படத்துல நமக்கு சர்ப்ரைஸ் வேற, மியூசிக்கே மாத்திருவாரு. அது வேற ஒரு பக்கம் இருக்கு. பாக்குறவங்களாம் அதாவது ஒரு பக்கம் வெங்கட் பிரபு விஜய் நடிச்சிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா நடிச்சிட்டு இருப்பாரு ஒரு மூலையா உட்காந்து. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அந்த எனக்கு சொல்றேன், ஓப்பனிங் இன்ட்ரோ டைட்டில் கார்டு போடுவாங்கல்ல, அதாவது அண்ணன் வந்தா தளபதி அந்த இது போட்ட உடனே ஒரு பேக்ரவுண்ட் ஒண்ணு அஞ்சு மாதிரி. எதுக்கு நீ ஏன் புதுசா ட்ரை பண்ற? அதே நல்லாதான் வந்துருச்சு, எதுக்கு உனக்கு? ஏன்னா நானும் என்ன போட்டேன்னு சொல்லணும்ல. நீ போடுறதே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுதான் இன்னும் கடை வாங்கி போட்டிருக்கான். அங்கேயே உனக்கு முடிஞ்சிச்சு. இதை நீ அவாய்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதே ஃபர்ஸ்ட் பெரிய பல்பு. அப்ப அதை சுதாரிச்சிங்கனாவது என்ன பண்ணுங்க, ஏங்க நீங்க மாதிரி அவங்க மியூசிக்ல போடுறீங்க, நான் வரவே இல்லைங்கன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதையும் மாட்டிக்கிட்டு படமும் பண்ணிடுவீங்க. ஐயோப்பா, இவனை மட்டுமே அந்த படத்தை வேலை ரொம்ப கான்ல இருக்கும். உண்மையாலுமே ஒரு பாட்டு கூட நல்லா இருக்காது. இல்ல, எது பாட்டுமே நல்லா இல்லையே. இதுல ஒரு பியூட்டி என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்துல வந்து அந்த இன்ட்ரோல் பிஜிஎம் தான் வேற லெவல் பிஜிஎம். ஆனா எனக்கு அந்த பிஜிஎமே பிடிக்காது. அந்த ஏங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்த பிஜிஎம்க்கு அந்த பிஜிஎம் எவ்வளவு தேவலாங்க? அப்படிதான் நீங்க யோசிக்கணும். நீங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? படத்துல பிஜிஎமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்ட்ரோல் கிட்ட அந்த ஒரு உண்மையாலுமே அந்த இடத்துல அந்த பிஜிஎம் நல்லாதான் இருந்தது. அது கரெக்டா அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும், அப்படியே வளைஞ்சு கரெக்டா பின்னாடி வந்து ஜெயராம் பின்னாடி வந்து ஒரு விஜய் நிக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம். உண்மை நல்லாதான் இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அவன் அததான் சொல்றான்.
ஆமா ட்ரெயின் அதான் விட்டு சொல்றான். இறங்கி வர்றது இல்ல. அந்த ட்ரெயின் உள்ள அஜித் சொல்றான்ல அந்த சீன் தான். ஃபைட்டுக்கு அந்த முன்னாடி. சீன் தான் நான் சொல்றேன். ஐயோ டென்ஷன். அதெல்லாம் அதே டென்ஷனும் மாதிரி டென்ஷன். படத்தையே அந்த ஒரு சீன் தான் நல்லா இருக்கும், வேற எந்த சீனுமே நல்லா இருக்காது. விஜய் பார்க்கும்போது அந்த எனக்கு ஒரு சீன் புரியல படத்துல விஜய பழி வாங்குற அளவுக்கு அப்படி அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு குளோன் இல்ல இல்ல உருவாக்கி போய் பழி இல்ல இல்ல வாங்குறாரு. இல்ல இல்ல அப்படி இருக்காது. அது விஜய் தான் கதையை மாத்திட்டாருன்னு சொல்றாங்களே. அவன் வெங்கட் பிரபு ஒரு கதையோட போனா விஜய் ஒரு கதையோட வந்திருக்காரு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து ஒரு கதையை பண்ணிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. பாதி இது நான் பாதி. இதே விஜய் வந்து 2010 இருந்திருந்தாருன்னா அவரு கதை அப்பயே முடிஞ்சிருக்கும். இப்ப ஆமா 2024 இருக்கவே வேற வழி இல்லாத விஜயோட படத்தை எல்லாருமே கூச்சமே இல்லாத எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. என்னால அதுதான் ஏத்துக்கவே முடியல இது வரைக்குமே. எக்ஸ்பிரஷன் நல்லா கூச்சமே இல்லாத இருக்கு. சொல்லுவாங்க. கூச்சமே என்ன கிடையாது. வேணும் யோசிக்கவே முடியும்னா மாட்டாங்க. படம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் செம. எக்ஸ்ட்ராடினரி இன்னும் ஒரு சிலர்லாம் கொஞ்சம் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா யூரியே மிஞ்சிடலாம், யாரு நோலனே மிஞ்சிடலாம், கிறிஸ்டோபர் நோலனே மிஞ்சிடலாம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் தான் மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியாதா? க்ளோன் வந்துட்டு இருக்காரு அவரு, அடுத்த பார்ட்ல வந்துட்டு இருக்காரு அவரு. அடுத்த பார்ட் இன்னும் ஒரு சிலர்லாம் எப்படியாவது ஜீவனை மட்டும் மறுபடியும் ஒரு பார்ட் எடுத்துருங்க தனியா. ஏன்னா கூச்சமே இல்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு அது. இன்னொரு பார்ட் வேணுமா அதுக்கு நம்ம பாக்குறதுக்கு? அப்படியே அந்த பொட்டு விஜய் வச்சிருந்தா ஒரு மாதிரியா அமீபா பேர் இருப்பான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு அது. ஒரு ரெட் கலர்ல ஒரு அந்த மீசெல்லாம் வழிச்சுக்கிட்டு விஜய்க்கு ஒரு கெட்டப், ஜீவன் கெட்டப் போட்டுருப்பாங்களே கிளைமேக்ஸ்ல. அதுவும் டோப்பா ஒண்ணு வச்சு என்ன நினைச்சு அந்த கெட்டப் அவன் சூஸ் பண்ணா, அதையும் உனக்கு கொண்டாடுறானுவோ. ஒரு சுருட்டு வச்சுட்டா மாசுன்னு நினைச்சிடறானுவோ. அவ்வளவுதான், சுருட்டுனா மாசு. நம்ம உடனே இது மாசு அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம உண்மையாலுமே பாக்குறவனா என்ன தெரியுமா, நானும் நாராயணனும் ஒருத்த மூஞ்சியே தான் பாத்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு சில சீன் நல்லா இருக்கு, ஓகே படம் மூவ் ஆக போகுதுன்னு பாத்துனே இருக்கோம். கடைசி வரைக்கும் பாத்துட்டு தான் இருக்கோம். ஓகே இந்த சீன் நல்லா இல்ல, இந்த சீன் நல்லா இருக்கும், ஏதோ ஒன்று வச்சிருக்கோம், எதையாவது நோக்கி போவோம்னு பார்த்தா ஒரு உண்மையாலுமே படம் ஒரு இடத்துலயாச்சும் எமோஷன் வந்துரும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கடைசி வரைக்குமே. ஒரு அப்பா பையன்ற ஒரு இது ஒரு இடத்துல வந்துரும், அதுக்கப்புறமேட்டா படம் ஒரு மாதிரியா மாறும்னு நினைச்சேன். அவன் பையனே இல்லைன்றது தானே நமக்கு கடைசியில தெரிஞ்சுது. அவன் பையனே இல்ல, அவன் குளோனு. அப்ப அவன் பையனா இருந்தா அவன் பையன் அதோட மோசமானவனா? அது இல்ல, அவன் பையன் காணாம போறதுக்கு ஒரு சீன் இருக்கு பாரு. ஏன் அவன் வந்து நடக்க முடியலன்னா தூக்கிட்டு போக மாட்டியா? உக்காருப்பா, போயிட்டு சேர்ல உக்காரு, போடா மண்டையில தட்டி அவனை போய் உக்கார்றான்னு சொல்லி நீ அனுப்பிச்சு விட்டுருவ. அவன் வந்து என்ன பண்ணுவான், யார் கூட்டாலும் போயிடுறான். என்னடா பேரண்டிங் நீங்க? யாரு வந்து கூட்டாலும் சாக்லேட் வாங்கிட்டு கூப்பிட்டு போயிடுவீங்களாடா? அப்படிதான் இருந்தது. அதுவும் அவருக்கு அங்க போய் அந்த ஜெயில் வாழ்க்கையில எல்லாம் மறந்துடுவாரு. யார மறந்துடுவாரு? அவங்க அப்பாவே மறந்துடுவாரு அவரு. அவங்க அப்பா யாரா மாறுறாரு? இவரா மாறு. அந்த ஜெயில் வாழ்க்கை போனோடனே அவங்க அப்பாவே மோகனா மாறுறாரு. ஏன்னா இது என்ன ஏடா நியாயம் வேணாமாடா? என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்கடான்ற மாதிரிதான் இருக்கும். என்ன எதை நோக்கிடா போயிட்டு இருக்குன்ற மாதிரி. மோகன் எனக்கு தெரிஞ்சு வேற யாரையாவது கூட போட்டிருக்கலாம். ஏதாவது இந்த படத்தெல்லாம் காமெடி ஆக்டர் இருப்பாங்க பாரு, அவங்கள யாராவது போட்டிருந்தா கூட நம்ம கொஞ்சம் பயந்தாவது இருப்போம், ஒரு வில்லன் தான் போலன்னு. மோகனை கூட்டிட்டு வந்து போட்டு அவன் வாய்ஸ் வேற ஒண்ணு கொடுப்பான். ஏய் காந்தி உன்னை விட மாட்டான் காந்தி மாதிரி. யார்டா நீ போட மண்டல கொட்டுற முறை போடான்ற மாதிரி இருக்கும். பேசவே வராது, அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பான். அதுல இந்த டிஏஜி அது வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாரு போல, படம் முழுக்க நீங்க முறைச்சுனே இருக்கணும் சார், நீங்க அப்பதான் வில்லனே தெரியுவீங்க வெளியில அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அவரும் அந்த கண்ணாடியை போட்டுக்கின்னு முறைச்சுனே இருப்பாரு. காந்தி உன்னை நான் பழிவாங்க விட மாட்டேன், வழிவாங்க தேடின்னு வரான்டா. எப்ப அவன் குழந்தை பிறந்து அவன் எங்க போனாலும் தேடின்னு வந்து கூட்டின்னு 15 வருஷம் தவம் காத்துன்னு இருந்திருக்கான் அவனை பழிவாங்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் எவனாலையும் பழிவாங்க முடியாதா? சரி விடு, அடுத்தது நம்ம பிரசாந்த் அண்ணனுக்கு வரும். பிரசாந்த் அண்ணன் வாங்கின அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணா ரஷ்யாக்கே வந்துருவாரு அண்ணன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அவர் சொல்லு, ஏன்டா போன் எடுக்கல காந்தி இன்னொரு, என்னடா இல்ல நீ போன் எடுக்கலன்னு தெரிஞ்சோன்னா நான் ரஷ்யாக்கே வந்துட்டேன்டா. நமக்கு ஏன்னா ரஷ்யா தோவாடா இருக்கு, என்னடா பேசுறீங்க? அதுல ஒரு ஹைலைட் என்னன்னு வச்சுக்கோங்க, ரஷ்யால உள்ள ரூம் ஹோட்டலுக்கு எல்லாம் வர மாட்டாரு. விஜய் வந்து ஒரு பார்க்ல எங்கேயோ உட்கார்ந்துருப்பாரு, லொகேஷனே ட்ராக் பண்றாரு அவரு. ஆமா பண்ணாரு அவரு. நம்ம அந்த இடத்துல யோசிப்போமா, இவங்க ஐடியாலஜி எப்படின்னா, இவன் எப்படி ரஷ்யாவுக்கு உடனே வந்துட்டான், அப்ப இவன் தான் வில்லன், நம்ம இவனை தான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா. அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க கதை.
ஐயோ அப்பா, அவங்க 2 பேருக்குள்ள பிரசாந்த் உண்மையாலுமே நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா பிரபுதேவா வந்து எதுக்குன்னே தெரியல. பிரசாந்த் கூட ஏதாவது ஒரு 2 3 சீனாவது சொல்லலாம். பிரபுதேவா எதுக்கு தெரியுமா? நான் ஏதாவது ஏதாவது வில்லன்டான்றதுக்கு மட்டும் அவரு இல்ல உண்மை. இல்ல நான் தான் வில்லன். ஏதாவது பிரசாந்த் ஏதோ ஒரு கேட்டகரியில எப்படியாவது சேர்த்துக்கலாம். சரி ஏதோ பச்சு போ எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு. இந்த பிரபுதேவா இருக்கா பாரு, ஐயோ. அவன் இன்ட்ரோலயே நான் ஒழிஞ்சுட்டேன். ஏமா ஏமா என்னடா இந்த ஜீவன் பைக் சொன்னாலமா ஏமா ஜீவன் சொன்னாலமா சொல்லாத உடனே "உய், இவனாடா" அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. வாடா, நீ 3 பேர்ல எவனா ஒருத்தன் தான். அது நீயா இருந்தா ஆமா. எனக்கு என்ன, அவனா இருந்தா எனக்கு என்ன? வாடா, எனக்கு நான் intro பிரசாந்த் close நினைச்சேன் ஆயிடுச்சு. பின்னி அவ்வளவுதானே போ அப்படின்னு இருந்தது intro உண்மையாலுமே. 5 பேர் காட்டுனானுங்கல்ல, அதுலயே நான் ம், முடிச்சிட்டேன். ஓகே, அந்த 5 பேர்ல ஒருத்தன் ம். இல்ல, அததான் அவன் கடைசியில ட்விஸ்டா ஆமா. வைப்பான் அப்படின்னு. ஏன்னா அவன் அதெல்லாம் ஒரு காலங்காலமா கடைசி அவன் பேட்டர்னே தான். ஆமா, அதான் பண்ணுவான். ஆனா கடைசி ஐயோ மத்த அப்பா வரைக்கும் படத்துல twist நல்லா அவரு. இருக்கும், இதுல கேவலமா இருந்தது. ம். இதுல ஏய், ஒரு படத்துல ஒரு இது இருக்கலாம்டா. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு படத்துல ஒருத்தங்கள பத்தி சொல்லுவாங்களே, யாராவது ஒரு ஹீரோவை மையப்படுத்தி என்ன சொல்லுவாங்க, plot. ஹீரோவை போர்ட்ரே பண்றது, பில்டப் ஹீரோ கொடுக்கறது. போர்ட்ரேட் இல்ல, ம். ஒரு ஹீரோவை படத்துல ஒரு இதுக்கு பண்ணி காட்டுவாங்க. இப்ப திடீர்னு விஜய் படம் அஜித்தோடைய இது வரும், அந்த இடத்துல எல்லாம் ஒரு கிளாப் பண்ணணுன்றதுக்காக ஒரு Reference. சீன் வைப்பாங்க. ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ். படம் முழுக்க ஒரு ரெஃபரன்ஸ். ஒருத்தன் போன காட்டினா அதுல ஒரு கங்கு வாடான், ஒன்னு கங்கு வாடான். ஒண்ணு அடுத்தது அஜித்துக்கு தலைன்னா தலை யாருக்கு தெரியுமா, தலை ஒண்ணு நம்ம ஒரு இல்ல தலை தலைன்னா யாரும் இல்ல, யார் ஃபேனு தலை அப்படின்னு உடனே ஒரு மங்காத்தா தலை பிஜிஎம். ஒண்ணு அவரு. ஏன்டா என்ன படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் எங்க பார்த்தாலும் ரெஃபரன்ஸ வச்சு புட்டா யாரா இது பண்றது அதாவது அந்த மாதிரி வெங்கட் இருக்கு. பிரபு இல்ல வெங்கட் பிரபு வந்து ஃபர்ஸ்ட் டைம் முடிவு பண்ணிட்டாரு, ஒரு கதை முடிவு பண்ணிட்டு விஜய்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சொல்லிட்டாரு, இது இப்படி பண்ணா செட் ஆகாது, நீ இப்படி பண்ணிக்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நிறைய சம்பளம் வருது, இது ஏன் விடுவானே, அங்கங்க அப்படியே ஏதாவது ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஒப்பேத்திடலாம், எப்படியும் இவனுங்க வந்து பாத்துருவானுங்க, எப்படியும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவானுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தட்டி தூக்கிட்டாரு. சரி நாராயணா, நீ என்னதான் நாராயணா, நீ நானும் தான் பார்த்தோம், சோகமாவே இருக்கு. இன்னும் நீ அதுல இருந்தே மீறல போலயே. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது worst of all time தான், greatest of all time கிடையாது. நாராயணா சொன்னான்டா படம் முடிக்கும் போதே, படம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்னடா படம் நல்லாவே இல்ல, நான் மட்டும் தான் நாராயண சொல்றேன். இல்ல நாராயணா ஓகே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் இதோட கொஞ்சம் நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லினே இருந்தேன். ஆனா நாராயண கடைசி வரைக்கும் அது எதுலயுமே சேர்த்துக்கல அப்படின்ட்டான். நாராயண ஸ்ட்ராங்கா இருந்துட்டான் அவன் இதுல. இன்னொரு விஷயம் மெயினா பேசணும்டா, என்னன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட விஜய் கிட்ட போறதும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வயசான விஜய் வருவார்ல, அவர் இப்படிதான் பேசுவாரு, வாய எப்படிதான் வச்சுப்பாரு, கூல் இப்ப இப்படி வச்சுட்டு ஏண்டா என்னடா ஒரு ஒட்டுமிசைய கூட கரெக்டா ஒட்ட மாட்டீங்களாடா, என்னடா நீங்க. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணுவாங்க பாரு, அவர் அப்படியே அந்த இதுல போயிட்டு பாப்பாரு, பார்த்தா ஜீவன் ரிவீல் ஆவாரு, அதை அப்படியே ஷாக் கொடுப்பாரு அவரோட. ஐயோ அதெல்லாம் டென்ஷன் ஆச்சுடா எனக்கு. ரஷ்யால போயிட்டு அவன் வேற, இல்லப்பா டேஞ்சர் பா, நீங்க இங்க இருக்காதீங்கப்பா, நீங்க போயிடுங்கப்பா. நீ எங்க அப்பா தானே, நீ எங்க அப்பா தானே, ஏய் நீயாடா, ஏன்டா டே என்ன மாதிரியே இருக்கேடா, அவன் அப்பா இல்லாம யாராடா ஃபாலோ பண்றேடா பாடி சோடான்ற மாதிரி இருக்கும். இவன் பையன் கார்ல செத்து கிடப்பான், ஏதோ ஆன்னு கத்திட்டு கிடப்பாரு, டென்ஷன் ஆச்சு எனக்குலாம். இல்ல அதுவும் ஒரு விதமான ஆக்டிங் தான்டா, உனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லு. இதுல வேற அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எல்லாம் கியூட்ன்றாங்களா, எனக்கு புரியவே இல்ல. இவங்க சச்சின் எப்படி பார்த்தாங்க படத்தை? ஒரு பிரசாந்த் இருப்பாரு மேல அந்த ரூஃப்ல இருப்பாரு, அவரு கீழே தூங்கிட்டு இருப்பாரு. அவங்க என்ன பண்ணுவாரு, எங்க இருக்கீங்க கேட்டா நான் வேலையா இருக்கேன் வைமா அப்படி சொல்ல மாட்டேன். இல்லம்மா நான் கடை வரைக்கும் வந்து வெளில வந்திருக்கேமா, என்ன விஷயம் சொல்லுமான்னு கேட்டுருவாரு. அவங்க உடனே வரும்போது பருப்பு இதெல்லாம் வாங்கினோன்னா இவரு மேல வந்து சக்கரை எண்ணுவாரு. ஏன்டா இந்த சீனை எதுக்குடா வைக்கிறீங்க, நாங்கெல்லாம் லூஸ் இல்ல லூஸ்னா கன்ஃபார்ம் பண்றீங்களா அப்படித்தானே தோணும் ஒண்ணு ஒரு படம் பாக்குறவனுக்கு. இவன் சம்மந்தம் தான் மேல சொல்றான், எனக்கு சம்மந்தம் தான் கேள்வி பதிலும் சொல்றப்பான். ஐயோப்பா, ஏன்னா ஸ்னேகாக்கு ஏதாவது ஒரு சீன் இருக்கணும்னு வைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பேர காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வேற பாசிட்டிவ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு பாசிட்டிவ் எல்லாம் கொடுத்தா மறுபடியும் விஜய் இதே மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான கடுப்பு. புரியல.
அதுவும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகேடா, ஓகே சரி ஓகே முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். மொத்தத்துல வந்து எந்த பாட்டை எடுத்தாலும் வந்து ஒரு என்னத்த சொல்றது, எதுலயுமே சேர்த்துக்க முடியாது. சொல்றதுக்கு இல்ல. அதாவது வந்து கங்குவா வந்து நம்பர் 1ன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோட் வந்து நம்பர் 2 அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏதோ அப்ப வந்து இந்தியன் விஜய் 2 எல்லாம் இருக்கிறதுனால 3க்கு போயிடுமாடா? ஏன்டா மனசாட்சியோட பேசுறா? அவன் செகண்ட் பிளேஸ் எப்படி விட்டு கொடுப்பாரு சொல்லு? இந்தியன் 2 மனசாட்சியோட பேசுங்க. அதுலயே உங்களுக்கு second எல்லாம் பேசக்கூடாது. அப்படி இல்லடா. இந்தியன் இல்ல கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் மூவி. அதை விட ஒரு சில படமும் இருக்கு, அப்படி சொல்லலாம். ஒரே லைன்ல சொன்னா கோட்டை விட கோட்ல விஜய தவிர வேற யாராவது நடிச்சிருந்தாலே அந்த படம் ஓடி இருக்கு, அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலுமே அப்படிப்பட்ட விஜய் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா பண்ண மாதிரி இல்லை. ஆனா என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அந்த படத்துல அப்படின்னா, அந்த வில்லன் கேரக்டர் புதுசா ட்ரை பண்ணாரு. ஆனா அது நல்லா இல்ல. ஆனா ஏதோ புதுசா ஒரு மேனரிசம் ஏதோ பண்றேன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அது படம் ஃபுல்லாவே ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்ல. எந்த ஃபர்ஸ்ட் விஜய் காட்டுவாங்க எங்கரா இருப்பான்ல, அந்த போர்ஷனுமே நல்லா இல்ல. எனக்கு இன்ட்ரோவே பிடிக்கல. என்ன இன்ட்ரோ அவரு அப்படியே அந்த ட்ரெயின் அடிச்சு ஏதோ கடமைக்குன்னு ஏதோ தெலுங்கு படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வருவானுங்க, ரொம்ப அடிப்பானுங்க உடைப்பானுங்க, திடீர்னு மோகன் எங்க இருந்தோ வருவான். ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஒஸ்ட். சிம்பிளா கடைசியா ஒண்ணு சொல்லணும்னா, வெங்கட்பிரபு வந்து ஃபார் மை பாய் அஜித். அதேதான் அந்த ஜிகிர்தண்டா சீன் ஒண்ணு படத்துக்கு முன்னாடி போட்டிருந்தானுங்க. கடைசியா போட்டுருந்தோம். படம் முடிச்சுட்டு அதை போட்டா அதான் பெரிய ட்விஸ்ட்னு சொல்லிருந்தோம். ஃபார் மை பாய் அஜித். அந்த சீன். ஓகே காய்ஸ், இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இது வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். இத வந்து இதுக்காக ஆமா கண்டிப்பா யார் மனசையும் புண்படுத்தல நாங்க. அப்படியேதான் புண்பட்டு இருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்னா நாங்க பாக்குறதே 10 பேர் தான் பாப்பாங்க. அந்த 10 பேருக்காகவே நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க அவ்வளவு புண்பட்டதுனாலதான் அந்த புண்பட்டத்தோட வெளிப்பாடுதான் இந்த வீடியோ. அதனால வந்து யாரும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நானும் ஒரு டைஹார்ட் விஜய் ஃபேன் தான். எனக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுனாலதான் இந்த வீடியோ வந்து நாங்க பண்றோம். திரும்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல படங்கள், மெர்சல், மாஸ்டர், லியோ அந்த மாதிரி படங்கள்லாம் வரணும்ன்றது நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். துப்பாக்கி கத்திலாம் முருகதாசே நினைச்சாலும் எடுக்க முடியாது, புரிஞ்சுங்க. துப்பாக்கி கத்தி தான். ஆமா, அவரு தர்பார் பக்கம் போயிட்டாரு. அவரு இனிமே வரவே மாட்டாரு இந்த பக்கமே அவரு. சரிடா, சரி ஓகே, கட் பண்ணிக்கலாம். ஓகே பாய் கைஸ், பாய்.